சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள 18 படிகள் உணர்த்தும் தத்துவம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? முதல் படி விஷாத யோகம். பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையுமே நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணருதல். இரண்டாம் படி சாங்கிய யோகம். பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது. மூன்றாம் படி கர்ம யோகம். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் பக்குவம். நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம். பாவம் புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் பற்று இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது. ஐந்தாம் படி சந்நியாச யோகம். நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது. ஆறாம் படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். ஐம்புலன்களையும் நம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். ஏழாம் படி ஞானம். இந்த உலகில் காண்பவை எல்லாமே கடவுள்தான் என உணர்வது. எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம். என் நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது. ஒன்பதாம் படி ராஜவித்ய ராஜகுஹ்ய யோகம். சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி என்று உணர்வது. பத்தாம் படி விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது. 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது. 12ஆம் படி பக்தி யோகம். இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, ஏழை பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகளை களைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது. 13ஆம் படி க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்தல். 14ஆம் படி குணத்திர விபாக யோகம். பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவது. 15ஆம் படி தெய்வாசுர விபாக யோகம். தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மிடம் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது. 16ஆம் படி சம்பத் விபாக யோகம். இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது. 17ஆம் படி சிரித்தாத்ரய விபாக யோகம். சர்வம் பிரம்ம மையம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறுவது. 18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம். யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் சரணடைவது. சத்தியம் நிறைந்த இந்த 18 படிகளையும் படிப்படியாய் கடந்து வந்தால் நம் கண் எதிரே அந்த கரிமலைவாசன் மணிகண்ட பிரபு பேரொளியாய் தரிசனம் தருவார். நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும்.